வாரிசு சான்றிதழை விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: இறப்பதற்கு முன்னர் அவர் வசித்த முகவரி, திருமண பதிவுச் சான்றிதழ், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேடு, அனைத்து குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ், இடமாற்றுச் சான்றிதழ், இறந்தவரின் இறப்புச் சான்றிதழ், விண்ணப்பதாரரின் சுய உறுதி மொழிப்படிவம், பெற்றோரின் இறப்புச் சான்றிதழ். சர்வீசஸ் பேஜில் உள்ள ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் செய்யவும். இரண்டாம் பக்கத்தை கிளிக் செய்யவும். லீகல் சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்த சர்வீஸுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கட்டண விவரங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். இதில் விண்ணப்பதாரரின் கேன் நம்பரை குறிப்பிடவும். பிறகு சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். கீழ்வரும் லிஸ்டிலிருந்து விண்ணப்பதாரருக்கு உரிய ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். அப்ளிகண்ட் மேரிடா இல்லையா என்பதை தேர்வு செய்யவும். பயாலஜிக்கல் கார்டியனா இல்லையா என்பதை தேர்வு செய்யவும். லீகல் சர்டிஃபிகேட் ஆப்டைன் செய்துள்ளாரா என்பதை தேர்வு செய்யவும். நேம் ஆஃப் த டிசீஸ்டை என்டர் செய்யவும். பாலினத்தை தேர்வு செய்யவும். மேரிட்டல் ஸ்டேட்டஸை தேர்வு செய்யவும். தகப்பனாரின் பெயரை என்டர் செய்யவும். தாயாரின் பெயரை என்டர் செய்யவும். பிளேஸ் ஆஃப் டெத்தை என்டர் செய்யவும். டேட் ஆஃப் டெத்தை தேர்வு செய்யவும். டெத் சர்டிஃபிகேட் எண்ணை என்டர் செய்யவும். மாவட்டத்தை தேர்வு செய்யவும். வட்டத்தை தேர்வு செய்யவும். கிராமத்தை தேர்வு செய்யவும். ஸ்ட்ரீட் நம்பரை என்டர் செய்யவும். ஃபிளாட் நம்பரை என்டர் செய்யவும். பின்கோட் எண்ணை என்டர் செய்யவும். லீகலாக அடாப்ட் பண்ணப்பட்டவரா என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். பெயரை என்டர் செய்யவும். வயதை என்டர் செய்யவும். உறவுமுறையை தேர்வு செய்யவும். மேரிட்டல் ஸ்டேட்டஸை தேர்வு செய்யவும். லிவிங் ஸ்டேட்டஸை தேர்வு செய்யவும். ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். சிவப்பு நட்சத்திர குறியீடு போடப்பட்டிருக்கும் அனைத்து இடங்களிலும் உங்கள் விவரங்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளதா என்று சரிபார்த்த பின்னர் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பகுதியில் செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் அட்ரஸ் ஆஃப் த டிசீஸ்ட் where he ordinarily resided before death, any one from the below document list என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். டாக்குமெண்ட் நம்பர் 1 என்று என்டர் செய்யவும். ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். உரிய ஆவணத்தை தேர்வு செய்யவும். ஓப்பன் பட்டனை கிளிக் செய்யவும். அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். இதேபோல் தேவையான அனைத்து ஆவணங்களையும் அப்லோட் செய்யவும்.
மேக் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இது உங்களை பேமெண்ட் போர்ட்டலுக்கு எடுத்துச் செல்லும்.